துரைமுருகன் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து பெருசா அப்படின்ட்டு அதே கேள்வியை நான் கேட்கிறேன். சீமான் என்ன 15 வருஷமா நீங்க கட்சி நடத்திட்டு வரீங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து என்ன கேட்டீங்கன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்து நீங்க என்ன இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மாண்புமிக்க வார்த்தையா? இப்ப ரோட்ல போறவன் வரவெல்லாம் உங்களை பார்த்து நீ என்னடா கேட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்ல கண்ணுடைய கால் கட்டவரல் அளவுக்கு இடம்பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுனீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் திரை மயக்கத்துல நீ போகிற இதுல போய் சாவறனா நீ சாவக்கூடிய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ நீங்க யாரை கொச்சப்படுத்துறீங்க? 2026க்கு அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழர். ஒரு பள்ளி குழந்தையிலிருந்து ஒரு பாட்டி வரைக்கும் நீங்க எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதை பத்தி பேசுங்க சார். மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவாரு? கடல்ல அணில் குஞ்சு இருக்குன்னு பேசுவாரு. காடுகள்ல அணில ஒரு அணில கூட காணன்னு பேசுவாரு. திமுகவை பத்தி எங்கேயாச்சும் பேசுறது கேட்டிருக்கீங்களா? திமுகவின் எதிர்ப்பு குரலாக இருந்த சீமான் திமுகவுடைய அணைப்பு குரலாக மாறிட்டாருன்றதுதான் உண்மை. அவங்க போஸ்ட இவங்க ரீபோஸ்ட் பண்றதும், இவங்க போஸ்ட அவங்க ரீபோஸ்ட் பண்றதும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கிறதும் அந்த மக்களுக்கு என்னங்க பண்ணீங்க? ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே எதுவும் செய்ய முடியும். 2100ல வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? வேட்பாளர்கள் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, கட்சியினுடைய தலைவரே வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலன்னா எப்படி? அப்போ சட்டமன்றத்திற்குள் ஒரே ஒரு இருக்கைக்காக தன்னுடைய இரு கைகளையும் ஏந்தி, நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, எங்க தலைவருடைய பாட்டை போட்டு வாக்கு சேகரிச்சவங்க அவங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஜய் வந்து புனிதரா தெரிஞ்சுட்டாரா? அவங்களுக்கு அதுதான் அசைன்மெண்ட். அதுக்கு தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவர்களை போன்ற செயல்கள் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆள் இல்ல. சீமான் 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 சொன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? உங்களுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே தளபதி தளபதி தளபதின்னு சொல்றது அவருக்கு வயிறு எரியுதுங்க. நீங்க சொல்றீங்கல்ல டிவிகே டிவிகே டிவிகேனா டிவிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நாங்க நாத்த கட்சி நாத்த கட்சி நாத்த கட்சின்னு கூப்பிடுமா? ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி ஒரு நாத்த கட்சி. வணக்கம் டிவிகே ஆர்மி. இன்றைக்கு நம்ம கூட டிஸ்கஷன் இணைஞ்சிருக்கிறது தமிழன் திருமலை அவர்கள். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். சமீபத்தில் சாட்டை துரைமுருகன் ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. அதில் முழுக்க தாவேகா குறித்தும் தளபதி விஜய் அவர்கள் குறித்துமான விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள் ஒருமையில் பேசியிருக்காரு. தொடர்ந்து இந்த மாதிரியான அவதூறுகள், தொடர்ந்து இந்த மாதிரியான கடுமையான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சியினர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாட்டை துரைமுருகனோட இந்த ஒருமை பேச்சு, இது குறித்து உங்களுடைய முதல் கருத்து சொல்லுங்க. முதல்ல சாட்டை துரைமுருகன் கிடையாது, நாம் தமிழர் கட்சியிலிருந்து யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இப்போ முழு நேர வேலையே தாவேகாவை விமர்சிப்பது தான். அதுவும் ஒரு மாண்புமிக்க, ஒரு மரியாதைக்கு உட்பட்ட கட்சி, ஒரு 8% பெற்று ஒரு மரியாதை இருக்க வேண்டிய கட்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான கீழ்த்தரமான வாசகங்களை, வார்த்தைகளை வந்து பயன்படுத்துவது முதல்ல அரசியல் மாண்பு கிடையாது. துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்திய இன்டர்வியூஸில் சொல்லியிருக்காரு, என்ன வந்து பெருசாக அப்படின்ட்டு. அதே கேள்வியை நான் கேட்குறேன். சீமான் என்ன பண்ணிட்டாரு? 15 வருஷமாக நீங்கள் கட்சி நடத்திட்டு வரீங்க. நீங்கள் என்ன கொள்கையில் வந்தீங்க? தமிழ் தேசியம் என்பது உங்களுடைய கொள்கைன்னு முன்னிறுத்தி வந்தீங்க. திராவிட கொள்கையை அப்புறப்படுத்தி விட்டு தமிழ் தேசியத்தினுடைய கொள்கையை உயர்த்தி பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்க. இன்றைக்கி எங்கே போய் நின்றுருக்கீங்க? அறிவாலய வாசலில் அசிங்கமாக போய் நின்றுருக்கீங்க. ஒரு லட்சக்கணக்கான தொண்டர்களை இதயத்தில் வைத்திருக்கக்கூடிய தலைவரை, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து என்ன கேட்டீங்கன்னா இத்தனை வருஷமா அரசியல் இருந்து நீங்க என்ன இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் மாண்புமிக்க வார்த்தையா? அப்ப ரோட்ல போறவன் வரவெல்லாம் உங்களை பார்த்து நீ என்னடா கேட்டா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? நீங்களாம் 15 வருஷமா தமிழ் தேசியத்தை பத்தி நீங்க பேசிட்டு வரீங்க. தமிழ் தேசியத்தின் மூலமாக நீங்கள் மக்களுக்கு செய்தது என்ன? மக்கள்கிட்ட நேரடியாக சென்று உங்கள் குறைகள் என்னன்னு கேட்டிருக்கிறீங்களா? இல்லை நேரடியாக போயிட்டு ரோட்டோரம் வசிக்கக்கூடிய வியாபாரிகள் இன்னைக்கு மழையால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க, அவர்களோட தோளோடு தோளாக நிற்கிறீங்களா? இல்லை வந்து நீங்கள் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நீங்கள் கட்சி நடத்துகிறீங்களா? உங்களுடைய நோக்கமே என்ன? இது அரசியல் கட்சி கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அது வியாபார குடோனு. அந்த வியாபார குடோனில் எந்தெந்த கட்சியெல்லாம் வருதோ அந்தந்த கட்சிக்கிட்டெல்லாம் பேமெண்ட்டை வாங்கிக்கிட்டு வேட்பாளர் நிறுத்திக்கிட்டு ஓட்டுகளை சிதறடிச்சுக்கிட்டு அசிங்கமான அரசியலை பண்ணுறது தான் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கமாகவே போச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான. இப்போ நீங்கள் நாங்கள் கேள்வியை தான் கேட்குறோம். சீமான் அவர்கள் ஒரு இடத்துல சொல்லுவார், நாங்கள் கேள்வி கேட்குறோம், அதற்கு பதில் சொல்லாமல் எங்களை வந்து திமுகவோட கைக்கூலி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. கேள்விக்கு பதில் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? இது நாள் வரையில் அவர்கள் கேட்ட கேள்விக்கு நாங்கள் என்ன பதில் கொடுக்கல?
உங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டாங்க. நாங்கள் எங்களுடைய கொள்கையை வந்து பாடலாகவும் சொல்லியிருக்கிறோம், நாங்கள் பிடிஎஃபாகவும் கொடுத்துருக்குறோம். பொதுமக்கள் இன்னைக்கு எங்களுடைய கொள்கை தலைவரை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கரெக்டு தானே? அஞ்சலை அம்மாவை எத்தனை பேருக்கு தெரியும்? தாவேக்கா ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் அஞ்சலை அம்மாவை பற்றி படித்தவர்களும் அதிகம். திமுகவே அஞ்சலை அம்மாளுடைய சிலையை அதுக்கப்புறமா போய் தூசி தேடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாரு, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, இதை பற்றி என்ன நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து இலங்கை தமிழர்களால் சுட்டு வீழ்த்தப்படக்கூடிய தமிழர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் எல்லாத்தையுமே விவரமாக தெளிவாக சொல்லிட்டோம். எங்களுடைய கொள்கை, இந்த மண்ணினுடைய கொள்கை திராவிடமும் தமிழ் தேசியமும். தமிழ் தேசியத்தை நீங்கள் வந்து கையில் எடுத்துருக்கீங்கன்றதுக்காக உங்களுடைய கொள்கையை மட்டும் நாங்கள் பிடிச்சிட்டு வரதுக்கு நாங்கள் என்ன நாட்டகக்காரனா? நீங்கள் சொல்கிறீங்கல்ல டிவிக்கேன்னா டிவிக்கிற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய கட்சி என்ன மாதிரியான கட்சி? உங்களுடைய கட்சி எப்படி கூப்பிடுவாங்க? நாம் தமிழர் கட்சின்னு தானே கூப்பிடுவாங்க. தமிழ் என்னன்னு கூப்பிடுவீங்க? நாத்தாக்கான்னு கூப்பிடுவீங்க. அப்போ நாங்கள் நாத்த கட்சின்னு கூப்பிடுமா? நாத்த கட்சி நாங்கள் கூப்பிட்டோம்னா ரோட்டில் போகிறவங்களாம் அசிங்கமாக பார்ப்பாங்க. நாத்த கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிறே, உனக்கெல்லாம் எதுக்குடா இந்த வீண் அரசியல்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பேச மாட்டானா? ஆக மொத்தம் நாம் தமிழர் கட்சி ஒரு நாத்த கட்சி. அந்த கட்சி கழிவு நீரை விட மோசமான அழுகிய நிலையில் வந்து 2026 அப்புறம் இருக்க போகுது. அதை நீங்க பார்க்கலாம். அரசியல் ரீதியா நாங்க வந்து ஒரு 10-15 ஆண்டுகளை வந்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு அரசியலுமே செய்யாம உடனே ஆட்சி பிடிக்கணும்னு நினைக்கிறது தான் நாங்க வந்து எதிர்க்கிறோம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியிலேருந்து இப்போ இடுமான கார்த்தியா இருக்கட்டும், சாட்டையா இருக்கட்டும், எல்லாமே அவங்க தானே பதில் சொல்றாங்க. ஆனா முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவங்கள வந்து காலமா நீங்க அவங்களுடைய இன்டர்வியூஸையோ அவங்களுடைய மேடை பேச்சுகளையோ கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களிலோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பெரியாரை பற்றி புகழ்ந்து உயர்த்தி பேசியிருப்பாங்க. இன்னைக்கு பெரியாரை பற்றி கீழ்த்தனமா பேசிட்டு இருக்கிறாங்க. விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது நல்ல கண்ணோடைய கால் கட்ட விரல் அளவுக்கு இப்போ இடம்பெறுவானாடா விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையில பேசுனீங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் எப்படி போய் பேசுறீங்க? அண்ணன் விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அப்படியே மன வருத்தத்தில் பேசுற மாதிரி உருகி பேசுறீங்க. இதையே தான் சாட்டை துரைமுருகன் வந்து என்ன பேசினாரு? இவர் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு கட்சி ஆரம்பித்த ஒரு சில மாதங்கள்ல அவர் வராரு, அண்ணன் நம்ம கூட வராரு, என்ன ஏது நம்ம பேசிப்போம். அன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி தெரிந்தார்? உங்களுக்கு அப்பொழுது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் உங்களுக்கு புனிதராக தெரிந்தார். இன்னைக்கு உங்களுடைய ஓட்டுகளை எல்லாம் சிதறடிக்கிறார். உங்களுடைய பக்கத்திற்கு நாங்கள் நெருங்க மாட்டோம் அப்படின்றதால நீங்க இன்னைக்கு எப்படி பேசுறீங்க? இல்ல அவங்க வந்துட்டு அரசியலுக்கு லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுறீங்க. இடும்பாவனம் கார்த்தி வந்து எல்லா இன்டர்வியூஸ்லையும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி செய்தது என்ன அப்படின்றத ஒரு டைட்டிலை வச்சு அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. 15 வருஷ அரசியல்ல மக்களுக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்க கேட்டா உடனே சொல்லுவாங்க, வழக்கு போட்டுட்டோம், அந்த வழக்குல ஜெயிச்சு நாங்க இருக்கிறதுனால தான் பரந்தூர் விமான நிலைய திட்டம் வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ மற்ற கட்சியெல்லாம் என்ன சும்மாவா இருந்தாங்க? இப்போ நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள்லாம் எம்பி எம்எல்ஏ இந்த அளவுக்கு கூட வேண்டாங்க, கவுன்சிலர் வார்டு மெம்பர் அந்த அளவுக்குலாம் ஜெயிச்சிட்டாங்களா? ஆனால் தொடர்ந்து வாக்குகள் வந்து எங்களுக்கு தானே செலுத்துறாங்க. மக்கள் வந்து வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்காங்க. 8% வந்திருக்கோம், எங்களுக்கு வந்து வரவேற்பு இருக்கு, நாங்கள் செஞ்சதுனால தானே வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. அண்ணா, தாவேகா கட்சி தொடங்குவதற்கு முன்பு இருந்த நாத்தாக்கா, தாவேகா கட்சி தொடங்கிய பிறகு இருக்கக்கூடிய நாத்தாக்கா நீங்கள் இருவேறு பிரிவுகளாக நீங்கள் பிரித்து பாருங்க. சரிங்களா? நாத்தாக்கா இதுவரைக்கும் 8% வாக்குகளை நீங்கள் பெற்று இன்னைக்கு வந்து ஒரு மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு தான், நான் இல்லை, நான் மறுக்கலை. ஆனால் 2026 அப்புறமா அந்த 8% வாக்கு கூட இனிமே எட்டாத கனிதான் நாம் தமிழருக்கு. அவர்கள் இனி எக்காலத்திற்கும் தமிழக அரசியலில் காலூன்ற முடியாது, வேரூன்ற முடியாது. இல்லை, நாம் தமிழர் கட்சி உங்கள் மீது விமர்சனம் வச்சாலும் தாவேகாவும் தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களை தான் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்கல்ல. எங்களை ஏன் வந்து கடுமையாக விமர்சிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, காலையில் வந்து அவன் என் தம்பின்னுவார். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்னுடைய தம்பி, அண்ணன் தம்பிக்குள்ள நாங்கள் பேசி பண்ணுவார். அதுக்கப்புறம் சாயங்காலம் வந்து என்ன சொல்லுவார்? திரை மயக்கத்தில் நீ போகிற, நீ வந்து திரைமயக்கத்தில் போய் சாவறனா நீ சாவக்கூடிய ஆளு தான் அப்படின்னு சொல்லுவார். அப்போது நீங்கள் யாரை கொச்சப்படுத்துறீங்க? ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்களா, இல்லை உங்களுக்கு வாக்களித்த அந்த 8%க்குள்ளேயே வாக்களித்த மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் வந்து ஏளனம் பேசுகிறீங்களா? அப்போது பொதுமக்களையும் நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிறீங்க, ஒரு கட்சியினுடைய தலைவரையும் நீங்கள் கீழ்த்தரமாக பேசுகிறீங்க. ஏன் இந்த மாறுபாடு? ஏன் உங்களுக்கு இந்த வகையான ஒரு மாறுபாடு எதனால் வந்துச்சு? ஏன் பயப்படுறீங்க?
அப்போ இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தனமான அரசியல் பண்றதுக்கு தான் நீங்கள் 15 ஆண்டு காலமாக தமிழ் தேசியம்னு கொண்டு வந்தீங்களா? இதுதான் தமிழ் தேசியமா? தாவேக்காவிற்கு நோக்கம் வந்து திமுக வீழ்த்தி ஆட்சிக்கு போகணும் அப்படின்னா திமுகவை தானே நீங்க எதிர்த்து பேசணும். ஏன் நாம் தமிழர் கட்சி பக்கம் வரீங்க அப்படிங்கறத அவங்களோட மறுபடியும் அந்த கேள்வி தான் கேட்கறாங்க. அவங்க யாருங்க எதிர்த்தா? யார் வந்து தாவேக்கா வந்து போயிட்டு நாம் தமிழர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க நீங்க சொல்றீங்களா? அவங்க கேட்குறாங்கல்ல, நாங்கள் கேள்விக்கு தான் பதில் சொல்லணும், நீங்கள் வந்து என்னை எதிர்க்கிறீங்க, இன்னைக்கு வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. எங்களுடைய அரசியல் எதிரி திமுக. அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். நாங்கள் அவங்கள மட்டும்தான் விமர்சிச்சுக்கிட்டும் வந்துட்டு இருக்கோம். திமுகவுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைகள், திமுக செயல்படவே இல்லைன்றத குறையாவே நாங்கள் தனியாக வச்சிட்டு இருக்கோமே தவிர்த்து நாம் தமிழர் போன்ற ஒரு ஒரு 3ஆம் கட்ட கட்சியை வந்து நாங்கள் எதிர்க்கக்கூடிய அளவிற்கு நாங்கள் ஒன்றும் தரம் தாழ்ந்து போகலை. அதே சமயம் சமூக வலைத்தளங்களில் திமுகவின் போர்வையில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிகள் தாவேக்கா போலவே சில ஸ்லீப்பர் செல்ஸை வந்துட்டு உள்ள விட்டு நாம் தமிழருக்கும் தாவேக்காவிற்கும் சண்டை, இவர்களுக்கு இதுதான் வேலை அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கடந்த வாரம் கூட எங்களுடைய கட்சியினுடைய தலைமை அலுவலகம் என்ற பெயரில் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு ஐடி வந்து எங்களுடைய தலைவர் கொடுத்த 20 லட்சம் ரூபாயை அதை வந்து பணம் டெபாசிட்னு சொல்லி போட்ட மாதிரியும், அதை எடுத்து இவங்களுடைய திமுகவுடைய கைக்கூலிகளில் எடுத்து பதிவிட்டு அதை வந்து ஒரு கீழ்த்தனமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நாங்கள் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறோம். மொத்தத்தில் தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் நாம் தமிழரை வந்து ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளாது. அதே சமயத்தில் நாம் தமிழர் கட்சி இன்று மாமன் மச்சான் உறவில் இருக்கிறாங்க. திமுகவை தன் மாமனாகவும் திமுக நாம் தமிழரை மச்சானாகவும் எடுத்துக்கிட்டு 2 பேரும் தோள் மேலே தோள் போட்டு ஜாலியாக கார்த்திகை தீபத்தில் வந்து கொண்டாடுற மாதிரி தீபாவளியை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. இல்லை, அப்போ அவங்க 2 பேருமே வந்து மோதிக்கொள்ளக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்க்க முடியுது இல்லை? இவங்க வந்து அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க, அவங்கள விமர்சனம் பண்ணுறாங்க. இடுமோகனம் கார்த்திக் கூட சமீபத்தில் கருணாநிதி குறித்து நாங்கள் அப்படி தான் பேசுவோம், ஆனால் தாவேக்கா பேசுமா அப்படின்னு அவர்களை கேட்குறாருல. நாங்கள் வெளிப்படையாகவே பேசிட்டு தான் இருக்கோம், சரிங்களா? இவங்க அடிக்கிற மாதிரியே அடித்து, இவங்க இடிக்கிற மாதிரி இடித்து. நீங்கள் நல்லா பார்க்கணும் பிரதர், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் கட்சியை பற்றி எவ்வளவு வெகு விமர்சையாக கொண்டாடியவர்கள்ன்றதை நீங்கள் பார்க்கணும். நாம் தமிழர் கட்சிகள் தளபதியை கொண்டாடாத இடம் இருக்கா? அவங்களுக்கு மைக்கு சின்னமாக ஒரு தேர்தலில் கொடுத்துட்டாங்கன்றதுக்காக எங்கள் தலைவருடைய பாட்டை போட்டு வாக்கு சேகரித்தவங்க அவங்க. அப்போ உங்களுக்கு இந்த விஜய் வந்து புனிதராக தெரிஞ்சிட்டாரா? அப்போ வந்து நாங்கள் தமிழக வெற்றி கழகம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு பாண்டிங் உங்களுக்கு அப்போ கிடைச்சிருச்சா? இப்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கைக்கூலிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை பரப்பு செயலாளர் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து கொண்டு ஒரே ஒரு மித்தமாக சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களை வந்து தாக்கணும். அவங்களுக்கு அதுதான் அசைன்மெண்ட்டு. அதுக்கு தான் பணம் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி. அவர்களை போன்ற செயல்கள் செய்வதற்கு தமிழக வெற்றி கழகம் ஆள் இல்லை. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து தன்னுடைய சொந்த உழைப்புல வேலை செஞ்சு கட்சியை நடத்துறவங்க. இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருப்பார். அவர் ஆட்டோவை ஓட்டி கஷ்டப்பட்டு தன்னுடைய கூலியை எடுத்துட்டு வந்து வீட்டில் போய் கொடுத்துட்டு மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒன்று செய்ய முடியுமான்னு பார்க்குறவங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே வந்து சொந்த பணத்தில் தாங்க அரசியலே பண்ணுறாங்க. நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க திரள் நிதி வாங்கி அரசியல் பண்ணுறாங்கங்க. இல்லை, நாங்கள் மக்கள்கிட்ட தானே பிச்சை எடுக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. அதுதானே கட்சிகள் இந்த இத்தனை காலமாக வந்து மக்கள்கிட்ட பணம் வாங்கி தானே அரசியல் கட்சி நடத்தணும்னு கேட்குறாங்க. எந்த மக்கள்கிட்டங்க? உங்களுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்ட மக்களிடம் இருந்து நீங்கள் திரள் நிதி வாங்கி உங்களுடைய கட்சியை நடத்துறீங்கன்னே வச்சுப்போம், சரிங்களா? அந்த மக்களுக்கு என்னங்க பண்ணீங்க? இது நாள் வரையும் உங்களை நம்புறாங்கல்ல. இல்லை, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு தானே எதுவும் செய்ய முடியும். 2100 வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? 2500 வந்துருவாங்கன்னு வச்சுப்போமா? இருக்கும்ல, அவங்க வந்து வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. 26 நாங்கள் தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை இருக்காங்க. நீங்கள் நல்லா கூர்மையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். 2026 தேர்தலுக்கு உண்டான பணிகளில் எல்லா கட்சியும் இறங்கி விட்டார்கள். திமுகவாகட்டும் சரி, அதிமுக ஆகட்டும் சரி, சின்ன சின்ன கட்சிகள் கூட தங்களுடைய தேர்தலுக்கு உண்டான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க? இல்லை, இப்போ தொடர்ந்து கூட்டங்கள் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. சீமான் அவர்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தானே இருக்காங்க. என்ன கூட்டம் சார்? மலைகளின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, இல்லை அதெல்லாம் காப்பாற்ற, காடுகளின் மாநாடு. சார், இயற்கை வளங்களை காப்பாற்றுங்க சார், நாங்கள் வேணான்னு சொல்ல. தற்சார்பு பொருளாதாரம் எங்களுக்கும் தெரியும்.
எங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது. ஏதோ வந்து உங்களுக்கு மட்டும்தான் தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி தெரியுன்ற மாதிரியும், மாடுகளினுடைய மகிமை உங்களுக்கு மட்டும்தான் தெரியுன்ற மாதிரியும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உண்டான மதிப்பை நீங்கள் மட்டும் தான் காப்பாத்துறீங்கன்ற மாதிரியும், அந்த மாதிரி மட்டுமே நீங்களே கொண்டு போறீங்களே, எங்களுக்கு அக்கறை கிடையாது. அதுதான் அரசியல் செயல்பாடு. இப்போ நீங்க தேர்தல் நோக்கி அதுக்கு தானே மீட்டிங்லாம் போடுறாங்க அப்படிங்களா? அப்போ வந்து காடுகளில் இருக்கக்கூடிய மலைகளில் இருக்கக்கூடிய மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்துட்டாங்களா? சார், ரோட்ல மக்கள் அடிபட்டு கிடக்குறாங்க சார். இன்னைக்கு மழை வெள்ளத்துல வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க சார் மக்கள். அதை போய் காப்பாத்துறதுக்கு வக்கில்ல. அதே சமயத்துல ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஏகப்பட்ட மக்கள் வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. எந்த வகையில மக்கள் கஷ்டப்படல நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பள்ளி குழந்தை பள்ளிக்கு செல்வதிலிருந்து, ஒரு தாய்மார் வீட்டுக்கு வருவது வரைக்கும், சரிங்களா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த அம்மாவுக்கு வீல் சேர் கிடைக்கிற வரைக்கும், ஒரு பள்ளி குழந்தையிலிருந்து ஒரு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு எல்லாருக்குமே பிரச்சனை தான். அதை பத்தி பேசுங்க சார். மக்களுக்கான அரசியலை பேசுங்க சார். நீங்க அதுக்கப்புறமா போயிட்டு நீங்க மாடுகளுக்கு உண்டான அரசியல், காடுகளுக்கு உண்டான அரசியல் எல்லாம் பேசுங்க. நாங்க வேண்டான்னு சொல்லல. நீங்க பேசக்கூடிய அரசியல் தெளிவாகவும் கூர்மையாகவும் இருந்துச்சுன்னா நாங்க மறுக்கவே மாட்டோம். ஆனா நீங்க மக்களையே நீங்க வந்து அம்போன்னு விட்டுட்டு போறீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே மரியாதை கொடுக்காம ஸ்டேஜ்ல இருந்து கீழே வந்து கபாலத்துக்கு ஒண்ணு அடிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்க மேல எப்படி சார் வந்து மக்களுக்கு மரியாதை வரும்? இது நாள் வரைக்கும் நடந்த மலைகளின் மாநாடுகள் ஆகட்டும் சரி, காடுகளின் மாநாடுகள் ஆகட்டும் சரி, இனி நடக்க போகக்கூடிய கடலம்மா மாநாடு வரைக்கும் சரி, சரிங்களா, அங்கேயும் போயிட்டு என்ன பேசுவாரு? கடல்ல அணில் குஞ்சு இருக்குன்னு பேசுவாரு, காடுகள்ல ஒரு அணில கூட காணன்னு பேசுவாரு. திமுகவை பத்தி எங்கேயாச்சும் பேசுறதை கேட்டிருக்கீங்களா? எந்த இடத்துலையுமே திமுகவை பத்தி எதிர்த்து பேசியிருக்கவே மாட்டார். திமுகவின் எதிர்ப்பு குரலாக இருந்த சீமான் தற்பொழுது திமுகவுடைய அணைப்பு குரலாக மாறிட்டாருன்றது தான் உண்மை. திமுகவில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள், அதுக்கப்புறம் அந்த போர்வையில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இப்போ வந்து நாம் தமிழர் கட்சி எதிர்த்துட்டு இருந்தாங்களே, அவங்களாம் எங்க சார் போயிட்டாங்க? எல்லாரும் எங்க போயிட்டாங்க? ஒரே நிலையா ரெண்டு பேரும் கைகோர்த்து, ரெண்டு பேரும் ஒருமித்த குரலாக தமிழக வெற்றி கழகம் என்ற ஒற்றை கட்சியை மட்டும்தான் அவங்க வந்து விமர்சிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி அசிங்கமாக ஆபாசமாக திட்டியவர்கள் சார் திமுகவுடைய ஐடி விங்கு. எங்க சார் போயிட்டாங்க? நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களும் திமுக விமர்சிக்கிறது கிடையாது, திமுகவில் இருக்கக்கூடிய ஐடி விங்கும் நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறது கிடையாது. அப்பவே தெரிஞ்சுக்கணும், நாம் தமிழர் கட்சி திமுகவினுடைய கைக்கூலியாக மாறிவிட்டது. இல்ல, இப்ப கடைசி வரைக்கும் வந்து தாவேக்கா நாம் தமிழர் கட்சியை மட்டுமே மோதிக்கிட்டு இருந்தா எப்படி தேர்தலில் 2026 தேர்தல் வந்து எப்படி இருக்க போகுது? திமுகவுக்கு தானே வலிசை இருக்க போகுது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்களாகட்டும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஊடகவியலில் பேட்டி கொடுக்கக்கூடிய நபர்களாகட்டும் சரி, எங்களுடைய பொதுச் செயலாளரிலிருந்து எங்களுடைய உறுப்பினர் வரைக்கும் நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை என்பதுதான் நிதர்சனம். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான், சரிங்களா, கெட்டு போனதை தொட்டு கூட பார்க்க மாட்டோம். அவங்க ஆல்ரெடி கெட்டு மட்டும் கிடையாது, அழுகி போய் மழுங்கி விட்டார்கள். அவர்களை தொட்டு பார்க்கும் எண்ணம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. அதே சமயத்தில் கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பதிலளிச்சே தீர்வோம். அதே சமயம் அரசியல் மாண்பை பற்றி பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி மரியாதையை பற்றி தெரிந்து கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும். 2 வருஷ கட்சிக்கிட்ட பாடம் எடுத்துக்க வேண்டிய சூழலில் தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா பார்க்கணும். இது நாள் வரையில் சீமானுக்கு வந்து தனிப்பட்ட நபராக ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது வெறுப்பு இருந்தது. அது வழக்கு வரைக்கும் சென்று அது நீதிமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு அது பெரும் சர்ச்சையாகவும் மாறியது. அந்த மாதிரியான சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காவல்துறையே அசிங்கமாக தான் பேசினார். ஆனால் இந்த கரூர் நிகழ்விற்கு அவர் என்ன சொல்கிறாரு? எஸ்ஐடி, தமிழக அரசு கொண்டு வந்த எஸ்ஐடியை தாண்டி நீங்கள் ஏன் சிபிஐக்கு போக வேண்டும்? அப்போ தமிழக காவல்துறையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அன்னைக்கு உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், நீங்கள் எதிர்த்தவர்கள் இன்று அரவணைக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா? காவல்துறையை அவமதிக்கிற மாதிரியான ஒரு வார்த்தையுமே நிறைய இடத்துல அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் காலையில் ஒரு வார்த்தை பேசுவார், சாயங்காலம் ஒரு வார்த்தையை பேசுவார். அதே சமயம் முதல்வர் பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு? முதல்வரை புரோக்கர்ன்னாரு, அதே மாதிரி பிரதமரை இன்டர்நேஷ்னல் புரோக்கர்ன்னாரு. இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து சிஎம் சார்னு சொல்றது ஏற்புடையதல்ல அப்படிங்கிறாரு. என்ன மாதிரியான நிலைப்பாடு சார் இது?
நீங்கள் நல்ல ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் மட்டும் கிடையாது, கிரவுண்ட் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கனாலும் சரி, எப்பொழுதுமே எளியும் பூனையாக இருந்த நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் இன்று அண்ணன் தம்பி போல உறவாடி கொண்டிருக்கிறார்கள். அவங்க போஸ்ட்டை இவங்க ரீபோஸ்ட் பண்ணுறதும், இவங்க போஸ்ட்டை அவங்க ரீபோஸ்ட் பண்ணுறதும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கிறதும், எங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் மாறலை, நாங்கள் அடுத்து மாற்றாக இருக்க போகிறோம்னு சொல்லக்கூடியவர்கள் இன்று திமுகவிற்கு அடிபணிந்து ஒரு காம்பினேஷனில் போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு இவங்க வர்ற மாதிரி தெரியல. இவங்களுடைய காம்பினேஷனே மிகவும் ஒரு அற்பத்தனமான ஒரு காம்பினேஷனாக இருக்கிறதுன்றதை நாம் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அதே சமயம் ஏன் சீமான் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் குறிப்பிட்டு தாக்குறாருன்னு நீங்கள் கேட்குறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. 15 வருடங்களாக ஒரு கட்சி நடத்தி ஒரு வார்டு உறுப்பினர், ஒரு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி சீட்டு வாங்க முடியாத ஒரு ஆள் இன்று முதல்வரை சந்தித்த பிறகு ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக பேசுகிறாரு. அவங்களுடைய கொள்கை நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும்தான் அடிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரே அடியாக அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஏன் இந்த மாதிரி அடிக்கிறாங்கன்றத வெளியில் ஒரு சில பேர் பேசிக்கிறதெல்லாம் கேட்கும்போது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்குது. சார், சீமான் சார் 15 வருஷமாக அரசியலில் இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் அவர் ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட ஜெயிச்சது கிடையாது. அவங்களுடைய வேட்பாளர்கள் ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, கட்சியினுடைய தலைவரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகலைன்னா எப்படி அப்படின்ற மாதிரியும், அதுக்காக நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக உள்ளே நுழைய வேண்டும் சட்டமன்றத்திற்குள்ளாக அப்படின்றதுக்காக அழகா டீல் பேசியிருக்கிறாங்க. நாங்கள் நிற்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டம்மி வேட்பாளரை நீங்கள் நிறுத்துங்க, இந்த வாட்டியாச்சும் நாங்கள் ஏதோ சட்டமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிறோம், அட்லீஸ்ட் நானாச்சும் நுழைஞ்சிக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நீங்கள் வீடியோவுக்கு காசு கொடுத்தாலும் சரி, வேட்பாளருக்கு காசு கொடுத்தாலும் சரி, எனக்கு சட்டமன்றத்தில் ஒரு இருக்கையை கொடுத்துருங்க அப்படின்னு ஒரு டீலிங் போயிருக்கிற மாதிரி வெளியில் பேசிக்கிறாங்க. அப்போது சட்டமன்றத்திற்குள் ஒரே ஒரு இருக்கைக்காக தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி, நான் அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல, சரிங்களா? அப்போது இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு கீழ்த்தனமான அரசியலாக தான் நான் பார்க்குறேன். இந்த அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி டிவிக்கே தளபதின்னு சொன்னவங்க பின்ன சீமான் சொன்னால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்ல? உங்களுக்கு வயிறு எரியத்தான் செய்யும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் இருக்கக்கூடிய குடும்பங்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே தளபதின்னு சொல்கிறது அவருக்கு வயிறு எரியுதுங்க. அவருடைய வாழ்க்கையை இந்த 2026 தேர்தலோட முடிய போகுதுன்ற பயம் வந்துருச்சு. அந்த பயத்தினுடைய வெளிப்பாடு தான் முதல்வர் போய் சந்திச்சது, அவருக்காக ஒரு சீட்டை கேட்டது. நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனால் மறைமுக கூட்டணியாக இருந்து எனக்காக நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை விட்டு கொடுக்கணும்னு கேட்டது. அதன் பிறகு துரைமுருகனில் ஆரம்பித்து இடும்பாவனம் கார்த்தியில் ஆரம்பித்து ஒரு வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்கார், அவ்வப்போது அடி வாங்கி செல்வார். அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை அடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆலமரம் ஒருபோதும் தன்னுடைய விழுதுகளை விட்டு கொடுக்குமே தவிர்த்து தன்னுடைய வேர்களை எப்போதும் விட்டு கொடுக்காது. தமிழக வெற்றி கழகம் 2026 பெரும் வெற்றி பெறப்போகுது. அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. களத்தில் சந்திப்போம். சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.